வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி. சினத்தாலும் உயிர் துகள்கள் விரயமாகுமா? சினத்தினால் மட்டும்தான் உயிர் துகள்களாகவே உடலை விட்டு வெளியேறும். ஆனால் உடலில் உள்ள உயிர் துகள்கள் மீண்டும் ஜீவகாந்தத்தினை உற்பத்தி செய்துவிடும். உயிர் துகள்களே விரயமாவதால் அவைகள் உற்பத்தி செய்யும் ஜீவகாந்தமும் குறைந்துவிடும். உயிர் துகள்கள் விரயமாக்குவதை தடுப்பதற்கு சினம் தவிர்ப்பது மட்டுமே வழியாக இருக்கும். சினம் தோன்றும் பொழுது மன அலை சுழல் பீட்டா அலை வேகத்தில் அதிகமாக இருக்கிறது. சாதாரண அமைதி நிலையில் அலை சுழல் 14 முதல் 20 வரை இருக்கும். இந்த அமைதியான நிலையில் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நம் மனம் இந்த புலன் வழியாக செயல்படும். தேவையை தேவையின் அளவில் பூர்த்தி செய்வது 14லிருந்து 20 அலை சுழலில் சரியாக நடக்கும். அலை சுழல் 20ஐ தாண்டிவிட்டால் தேவையில்லாத உணர்ச்சி வய நிலைக்கு சென்று விடுவோம். 30க்கு மேல் செல்லும் பொழுது தேவையை மீறிய நிலை அல்லது அதீத அனுபவம் செய்யும் நிலை என்றாகிவிடும். இப்படிப்பட்ட உணர்ச்சி வய நிலையில் எதிர்பார்ப்புகள் தடைபடும் பொழுது சினமாக மாறுகிறது. 35க்கு செல்லும் பொழுது அதீத சினம் ஆகிறது. 39க்கு செல்லும் பொழுது உச்சகட்டமான சினம் ஆகிறது. 40 என்ற நிலைக்கு செல்லும் பொழுது ஒருவர் சினப்படுவதற்கு உயிரோடு இருக்க மாட்டார், ஏனெனில் இறந்து விடுவார். கருமையத்தில் தோய்ந்துள்ள உயிர் துகள்கள் உடல் முழுவதும் ஈர்ப்பு சக்தியால் சுற்றி கொண்டிருக்கிறது. அலைச்சுழல் வேகத்தால் சினம் கூடும் பொழுது உயிர் துகள்களின் சுழற்சி வேகமும் கூடுகிறது. இயல்பாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சியும் அதிகரிக்கிறது. உயிர் என்பது சுழல் அலை. விண்ணென்ற சுழல் அலைதான் நம்முடைய உயிராக இருக்கிறது. சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழல் 25க்கு மேல் உள்ள பீட்டா நிலையில் வேகமாக சுற்றும். அதன் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய விரிவலை என்பது அருகாமையில் இருக்கக்கூடிய உயிர் துகள்களை தள்ளிவிடக்கூடிய ஒரு வேகம் அதிகரிக்கும். பொதுவாகவே வேகம் அதிகரிக்கும் பொழுது ஏற்படும் தள்ளும் ஆற்றலினால் பக்கத்தில் இருக்கக்கூடிய உயிர் துகள்களை தள்ளிக்கொண்டு செல்லும். அதே போல வேகம் குறைய குறைய கொல்லும் ஆற்றலின் அதிகமாகும். கொல்லும் ஆற்றல் அதிகமாகும். இதைத்தான் ஈர்ப்பு சக்தி, எதிர்ப்பு சக்தி என்று சொல்கிறோம். எனவே உயிரோட்டம், ஈர்ப்பு ஆற்றல், தள்ளும் ஆற்றல் என இரண்டாக இருக்கிறது. எனவே குறைந்த அலைசுழல் வேகத்தில் ஈர்ப்பு ஆற்றலும் அதிகமான அலைசுழல் வேகத்தில் தள்ளும் ஆற்றலும் நிகழ்கிறது. இதுதான் காந்தத்தினுடைய தன்மை. தள்ளும் ஆற்றல் அதிகரிக்கும் பொழுது அருகாமையில் உள்ள உயிர் துகள்கள் ஒன்றை ஒன்று தள்ளிக்கொண்டே செல்லும். ஓரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது பெரிஃபரல் என்னும் பாதையில் உள்ள துகள்கள் அவைகள் தள்ளுவதற்கு ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில், அதாவது தள்ளுவதற்கு ஒன்றுமே இல்லாத நிலையில் அவைகள் உடலை விட்டு வெளியே சென்றுவிடும். இந்த தள்ளும் ஆற்றலுக்கும் உயிர் துகள்களின் சுழற்சி வேகம் ஒன்றே காரணமாக இருக்கிறது. வேகம் அதிகரித்து விட்டால் உடலின் கடைசியில் உள்ள வெளிப்புற சுற்றளவு பாதையின் அல்லது புறவட்ட பாதையின் கடைசிக்கு செல்லும் பொழுது தள்ளுவதற்கு ஏதும் இல்லாத காரணத்தால் உடலை விட்டு வெளியே சென்றுவிடும். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபாம் அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு, சினத்தாலும் உயிர் துகள்கள் வெளியேறுமா என்று ஒரு கேள்வியை கேட்கிறோம். சினத்தாலும் என்று சொல்கிறோம். இப்பொழுது அந்த சிந்தனையின் முதல் வரியிலேயே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? சினத்தால் மட்டுமே என்னாகிறது? உயிர் துகள்கள் உடலை விட்டு வெளியேறுகிறது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இப்போ இந்த உயிர் துகள் என்று சொல்கிறோமே, இந்த உயிர் துகள்கள் வெளியேறுவது என்பது ஒன்று, அந்த உயிர் இயக்கம் முழுமையாக வெளியேறுவது என்பது ஒன்று. உயிர் இயக்கம் முழுமையாக வெளியேறு என்பதுதான் மரணம், அது வேறு. அங்கு அந்த உயிர்த்துகளின் ஈர்ப்பு என்பதே என்னாகிறது, இல்லாமல் ஆகிவிடுகிறது. மைய ஈர்ப்பு என்பதே இல்லாமல், அங்கு கருமையம் என்பதிலேயே மின்குறுக்கு மகிழ்ச்சி சொல்லுவாங்க, ஷார்ட் சர்க்கியூட். இந்த பயோமெகானிசம் கருமையத்தை தாக்கும்போது அந்த ஈர்ப்பே இல்லாத போது முழுமையாக வெளியேறுகிறது. ஆனால் சினம் என்பதில் அந்த உயிர் துகள்களாகவே வெளியேறுகிறது என்று சொல்கிறோம். ஆக சினத்தால் அப்படின்னு சொல்றத விட சினத்தால் மட்டுமே உயிர் துகள்களாகவே வெளியேறும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை சிந்திப்பதற்கு முன் உயிர் துகள்கள் என்பது உடலில் எவ்வளவு இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண இன்றைய சமுதாய மனிதனுக்கு உடலில் உயிர் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது என்று சொல்லுகிறான். இதை சக மனிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் மருத்துவ விஞ்ஞானம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, அதை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. உயிர் இருக்கிறது என்பதையே உறுதிப்படுத்தவில்லை. சரி, இப்பொழுது எது உயிராக இருக்கிறது என்பதை சாதாரண சமுதாய மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறோம். எது உயிராக இருக்கிறது? விண் எனும் நுண் துகள். அப்போ அது காற்றை விட லேசானது அல்லவா? மகரிஷி அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, த டைனியஸ்ட் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுபோல் ஒரு நுண்ணிய துகள், சூழல் இயக்கம், இது விஞ்ஞானத்தால் நிரூபிக்க முடியாத ஒன்று. அந்த கருவிகளுக்கும் எட்டாது. அந்த கருவுகளையும் ஊடுருவி சென்றுவிடும். அதனால் கருவிகளால் புலன் கொண்டு பார்க்க முடியாத ஒன்று. அப்படிப்பட்ட உயிர் துகள்கள், அதுதான் உயிராக இருக்கிறது. புறத்திலே விண் எனும் நுண்ணணு, உடலுக்குள்ளாக உயிர். சரி, உயிர் இருக்கிறது என்று சொல்லுகிறோமே, அதை நாம் எப்படி சிங்குலரில் எடுத்துக்கிறதா, ப்ளூரலில் எடுத்துக்கிறதா? உயிர் இருக்கிறதா, உயிர்கள் இருக்கிறதா என்று சொன்னால், உயிர்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதை வேறு மாதிரியாக சமுதாயம் சிந்தித்து விடும். அது வேறு, அந்த சிந்தனை வேறு. இறப்புக்கு பின் உயிரின் நிலை என்பதிலே அந்த சிந்தனையை மகரிஷி அவர்கள் கொடுத்திருப்பார்கள். இங்கே அதனால தான் நம்ம என்ன சொல்லிட்டோம், உயிர் துகள்கள் என்று சொல்லிவிட்டோம். உயிர்கள் என்று சொன்னால் அது சிந்தனைக்கு நம்ம மனிதனுக்கு ஒரு பொருந்தாத ஒரு நிலை. அதனால் உயிர் துகள்கள் என்று சொல்கிறோம். அது கோடான கோடி உயிர் துகள்கள் ஒவ்வொரு உடலிலும் இருக்கிறது. அப்போ உயிர்னு சொன்னோம்னா கோடிக்கணக்கான உயிர் துகள்களைத்தான் உயிர் என்று சொல்லுகிறோம். அப்போ உயிர் வெளியேறது அப்படின்னு சொல்கிறது மரணம் என்று சொன்னால் அது முழுமையாக அத்தனை உயிர் துகள்களும் வெளியேறுவதை குறிக்கிறது. இங்கு சினம் என்பதினால் உயிர் துகள்கள் வெளியேறுகிறது என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு உயிர் துகள்களாகவே வெளியேறுகிறது என்பதைத்தான் சினம் என்பதில் உயிர் துகள்கள் வெளியேறுகிறது என்று சொல்கிறோம். சரி, அப்படி இப்போ இந்த சினத்தால் உயிர் துகள்கள் வெளியேறுகிறது என்று சொல்கிறீர்களே, அப்போ மற்ற உணர்வுகளிலெல்லாம் உயிர் வெளியேறுவதில்லையா என்று சொன்னால் அதை மகரிஷி அவர்கள் தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். அதில் உயிர் ஆற்றல் வெளியேறுகிறது என்று சொல்கிறோம். இப்போ புலன் வழியாக நாம் எதை செலவு செய்து உணர்வுகளை உணர்கிறோம்? ஜீவகாந்தம் என்ற உயிர் ஆற்றலை விரயம் செய்கிறோம், அதை செலவு செய்கிறோம் என்று மகரிஷி அவர்கள் சொல்வார்கள். அது உயிர் துகள்கள் அல்ல, அது உயிர் ஆற்றல். இப்போது எத்தனையோ உணர்வுகள் இருக்கிறது. இப்போது கவலை என்று ஒரு உணர்வு இருக்கிறது. இப்போது அந்த உணர்வு என்பது அந்த உயிர் ஆற்றலை விரயம் செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போது நமது உடலில் உயிர் ஆற்றல் விரயம் என்பதும் கூடாது.
ஏனென்று சொன்னால் உயிர் ஆற்றல் தான் இந்த உடலின் இயக்கத்தை, இந்த உடலின் கட்டமைப்பையும் உடல் உறுப்புகளின் இயக்கத்தையும் இயக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ உடல் இயக்கமே நின்றுவிடும். அப்போ அந்த உயிர் ஆற்றலை விரயம் செய்கிறதும் கூடாது. சரி, இப்போது புலன் வழியாக நாம் ஒவ்வொன்றையும் அனுபவம் செய்யும் பொழுது உயிராற்றல் விரயம் செய்துதான் அனுபவிக்கிறோம். இருந்தாலும் அதை அளவோடு அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் நமது வேதாத்திரியம் சொல்லக்கூடிய தத்துவம். ஏன் இப்போ அளவோடு என்று சொன்னால் என்ன? நமது உற்பத்தி எவ்வளவு இருக்கிறது? இந்த உயிர் துகள்கள் இருக்கும் பொழுது அது உயிராற்றல் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும் அல்லவா? அந்த உற்பத்தியில் இருக்கக்கூடிய அந்த அதாவது அடிப்படை எவ்வளவு இருக்க வேண்டுமோ அதற்கு மேல் இருக்கக்கூடியதை நாம் என்ன பண்ணலாம்? புலன்முகமாக அனுபவித்துக் கொள்ளலாம். அப்போ அந்த உற்பத்திக்கு தகுந்தாற் போல அந்த செலவை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அதில் அளவு முறை என்று சொல்லுகிறோம். ஆனால் இப்போ உயிர் துகள்களே வெளியே போயிடுச்சுன்னு சொன்னால் அங்கே உற்பத்தியை குறைந்து விடும் அல்லவா? இந்த இடம் தான் கொஞ்சம் ரொம்ப சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. உயிர் ஆற்றல் நாம் செலவு செய்கிறோம், செலவு செய்தால் அது மீண்டும் உற்பத்தி ஆகிவிடும். ஆனால் உயிர் ஆற்றலை விரயம் செய்தால் அதுவும் அங்கு தவறு. சரி, உயிர் துகள்களை வெளியேறிவிட்டால் உற்பத்தியே பாதிக்கப்படுகிறது. அப்போ என்ன ஆகிறது? அந்த முதலுக்கே மோசம் சொல்லுவாங்களே, அந்த நிலைமை ஆகிவிடும். அப்படி அந்த அடிப்படையான உயிர் துகள்களே வெளியேறக்கூடிய நிலை எப்பொழுது ஏற்படுகிறது என்று சொன்னால் சினம் என்பதில் தான் ஏற்படுகிறது. சினம் என்ற ஒரே ஒரு உணர்வில் மட்டும்தான் இப்படி ஏற்படுகிறது. நீங்கள் எத்தனை உணர்வு இருந்தாலும் இந்த சினம் என்ற உணர்வு உச்சகட்டத்துக்கு செல்லும் பொழுது அப்பொழுது இந்த உயிர் துகள்கள் வெளியேறுகிறது என்று சொல்லுகிறோமே, முழுமையாக உயிர் வெளியேறுகிறது என்பது கூட அங்கு நடக்கிறது. அப்போ இப்போ மன அலைச்சூழலை வைத்து நாம் இன்று விளக்கி இருக்கிறோம். மன அலைச்சூழல் பீட்டா அலைச்சூழலில் இருக்கிறது. பீட்டா அலைச்சூழலிலும் ஒரு அமைதி நிலை இருக்கிறது, அதிலும் ஒரு உணர்ச்சி நிலை இருக்கிறது. அது 40 தொடும் பொழுது என்ன ஆகிறது? அந்த கர்மயமே என்ன ஆகிறது? சர்க்யூட்டாகி மின்குறுக்கு ஏற்பட்டு உடலில் இருக்கக்கூடிய முழுமையான உயிர்த்துகள்கள் முழுவதும் வெளியேறி மரணம் வரக்கூடிய ஒரு நிலை வருகிறது. சினம் உச்சத்தில் செல்லும் பொழுது மரணம் என்பது வரக்கூடிய அளவுக்காக ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அப்ப இது எவ்வளவு கொடியது என்று மகரிஷி அவர்கள் விளக்குகிறார்கள். அப்ப இப்போ இந்த சினத்தினால் உயிர் துகள்கள் ஏன் வெளியேறுகிறது என்பதை இங்கே விளக்கும்போது என்ன சொல்லியிருக்கிறோம்? அதனுடைய சுழல் வேகம் அதிகரிக்கிறது. சினம் என்பதை என்ன? சினம் என்றால் என்ன? மன அலைச்சுழல் வேகமாக உணர்ச்சி வயநிலைக்கு செல்வதுதான் சினம். அப்போ என்ன ஆகுது? உயிர் துகளினுடைய வேகம் அதிகமாக சுற்றுகிறது. அப்போ அது என்ன பண்ணும்? வேகமாக சுற்றும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய உயிர் துகளை தள்ளி நிறுத்தும். இங்கே தான் நம்ம தள்ளும் ஆற்றல் கொல்லும் ஆற்றல். மகரிஷியினுடைய காந்த தத்துவம் இங்கு மனிதனுடைய ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு எவ்வளவு உதவிகரமாக இருக்கிறது என்று பாருங்கள். கொல்லும் ஆற்றல் தள்ளும் ஆற்றல். இப்போ நமக்கு கொல்லும் ஆற்றல் என்று சொன்னால் நம்முள்ளாக உயிர் துகள்கள் நம்ம உடம்புக்குள்ளாக உள்ள வாரம், அதே போல் வான்காந்தம் ஜீவகாந்தமாக பெருகும். இதை கொல்லும் ஆற்றல். நமக்கு அப்படி வர வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய தேவை. தள்ளும் ஆற்றல் என்று சொன்னால் அது தள்ளி நிறுத்தும். அப்போ சினம் என்பது உயிர் துகள்களை தள்ளி நிறுத்தும். அப்போ மையத்திலிருந்து தள்ளுதல் என்பது நடக்கும் பொழுது அந்த உடலின் ஓரத்திலே தள்ளுதல் என்று நடக்கும் பொழுது அது என்ன ஆகும்? ஓரத்தில் இருக்கக்கூடிய உயிர் துகள் உடலை விட்டு வெளியே போயிடும். சரி, வெளியில் போயிடுச்சு. அவர் ரொம்ப டென்ஷனாகி சினப்பட்டார். ஒரு 1000 உயிர் துகள்கள் உடலை விட்டு வெளியேறிவிட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள். சரி, அவர் சினம் தணிந்து உடனடியாக எங்கே வந்துடுறாரு? அமைதி நிலைக்கு வந்து விடுகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். மன அலைச்சூழல் குறைந்து விட்டது.
இப்போ வெளியே போன அந்த 1000 உயிர்த்துகள்களும் சரி, அவர் அமைதி நிலைக்கு வந்து விட்டார், நாம் மீண்டும் உடலுக்குள்ளாக வந்து விடுவோம் என்று உள்ளே வருமா என்று கேட்டால் வராது. இதுதான் ஆன்மீகத்தில் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உயரிய சிந்தனை. இதற்கு மகரிஷி அவர்கள் பல சித்தர்கள் கூறிய உதாரணங்களை எல்லாம் சொல்லி நமக்கு விளக்குவார்கள். ஒரு மாட்டிலிருந்து பாலை கறந்து விட்டால் எந்த வழியாக கறந்தீர்களோ அதன் வழியாக அந்த பாலை உள்ளே செலுத்த முடியுமா? வெளியே வந்தது தான், திரும்பி உள்ளே போகாது என்று சொல்வார்கள். ஒரு சங்கிலிருந்து ஒரு ஓசையை எழுப்புகிறோம், அந்த வெளியேறிய அந்த ஓசை மீண்டும் அந்த சங்குக்குள்ளாக செல்லுமா என்றால் செல்லாது. இதையெல்லாம் உதாரணமாக சொல்லி அந்த உடலிலிருந்து சினத்தால் உயிர்த்துகள்கள் வெளியேறிவிட்டால் அது மீண்டும் உடல் புகா என்று ஒரு கவியிலே எழுதியிருப்பார்கள். மீண்டும் உடலுக்குள்ளாக வராது. விரயம் ஆனது தான். அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கும்? அதுக்கப்புறம் நீங்கள் மீண்டும் உயிர் துகள்களை உடலுக்குள்ளாக உற்பத்தி செய்ய வேண்டியிருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்றீங்க, ஆப்பிள் பழம் சாப்பிட்றோம், திராட்சை பழம் சாப்பிட்றோம், இவ்வளவு பழம் சாப்பிட்றோம், இவ்வளவு ரூபாய்க்கு பழம் வாங்கி சாப்பிட்றோம், ரைட். அது ஜீரணமாகி ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம், இப்போது இவ்வாறெல்லாம் மாற்றப்பட்டால், அந்த சுக்கிலத்தின் தன்மை அதிகமாக இருந்தால், அந்த ஈர்ப்பு ஆற்றல் அதிகப்படுத்தினால், அப்போ என்ன ஆகுது? அங்கே அந்த இடத்துல அந்த உயிர் துகள்கள் நமக்குள்ளாக கூடுது. இப்போது ஒரு 1000 உயிர் துகள்களை உற்பத்தி செய்து நமக்குள்ளாக ஈர்ப்பதற்கு நீங்கள் எவ்வளவு செலவு செய்து, எவ்வளவு சாப்பாடு உணவு எடுத்து, எவ்வளவு ஜீரணம் செய்யப்பட்டு அதை நீங்கள் உள்ளே கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. இதற்கு எத்தனை நாள், எவ்வளவு செலவு, அந்த செலவு செய்யக்கூடிய அந்த பணத்தை ஈட்டுவதற்கு எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு காலம், இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்? ஒரு 5 நிமிடத்தில் சினம் என்ற ஒரு உணர்வினால் அந்த 1000 உயிர்த்துகள்களையும் என்ன செய்து விட்டோம்? உடலை விட்டு வெளியேற்றி விட்டுமே. இதை உற்பத்தி செய்வதற்கு எத்தனை வாரம், எத்தனை காலம்? இப்போ இந்த ஒரு சிந்தனை செய்ய வேண்டுமா இல்லையா? இப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு திரும்பவும் என்ன பண்றோம்? ஓடுறோம். இப்ப சில பேர் என்ன செய்கிறார்கள்? நாங்கள் இதற்காக, இந்த பொருளீட்டுவதற்காக உழைக்கக்கூடிய அதில் தானங்க இந்த சினமே பாடுறோம் அப்படின்னு இன்னைக்கு பெரும்பாலானவருக்கு அங்குதான் சினம் வருகிறது, அதை சார்ந்த சினம் வருகிறது. அப்போ இந்த பொருளீட்டுவதே எதற்காக என்று சொன்னால், அந்த பொருளை கொண்டு நீ உணவை வாங்கி அதை உண்டு உயிராற்றலை பெருக்குவதற்காகத்தானே நீ வேலைக்கு வந்திருக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துலையே உயிராற்றலை விரயம் செய்கிறீர்கள் என்று சொன்னால், நம்ம வேலைக்கு வந்ததனுடைய நோக்கமே அங்கு மாறிவிடுகிறதே. இதுதான் இன்றைய சிந்தனை தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சிந்திக்க வேண்டிய சிந்தனை இதுதான். இது இன்றைக்கு சமுதாயத்தில் பெரும்பாலான மக்களுக்கு இந்த சிந்தனை கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. சொல்கிறாங்க, இன்றைக்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, அந்த டென்ஷன்லேயே வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அலுவலர்கள், அதிகாரிகள் வைத்திருக்கிறார்கள். ஒரு கூட்டத்திலே ஒரு அதாவது அலுவலக பணியாளர்கள் கூட்டம், அதிகாரிகள் கூட்டம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒரு பெரிய அதிகாரி என்ன கேட்கிறார் என்று சொன்னால், இங்கு பிபி சுகர் மாத்திரை சாப்பிடாதவங்க இருந்தால் கை தூக்குங்க அப்படிங்கிறார். அங்கே இருக்கக்கூடிய 50 பேரில் 2 பேர் கை தூக்குறாங்க, சாப்பிடாதவங்க. அப்போ 48 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த சாப்பிடாதவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்னை அங்கே ஆஃபீஸில் ரூமில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு? அவர்களை பாராட்டுவதற்கு என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அங்கு நடந்தது வேறு. நீங்கள் 2 பேரும் பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை சாப்பிடாம வேலை பார்க்குறீங்க. நீங்கள் வேலை பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்னு அங்கு அவர்களை திட்டுகிறார் அவர்.
அப்போ என்ன ஆகிறது? உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்து உங்கள் உயிராற்றலை எல்லாம் நாங்கள் உறிஞ்சுகிறோம் என்ற நிலைக்கு இன்று சமுதாயம் வேலை செய்கிறது. ஏன்? அவர் பேர் வாங்கணும், அவர் ப்ரமோஷன் வாங்கணும். அவர் என்ன சொல்கிறார்? நான் உயிராற்றலை விரயம் பண்ணி தான் நான் ப்ரமோஷன் ஆகிட்டு இருக்கேன். இப்போ இன்றைக்கி வாழ்க்கை எப்படி போய்கொண்டு இருக்கிறது? இன்றைய சிந்தனை எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு சிந்தனை கொடுக்கிறது என்று சிந்தனை செய்து பாருங்கள். உயிராற்றல் விரயம் இல்லாமல் நாம் என்ன செய்யணும்? உழைக்க வேண்டும், பொருளீட்ட வேண்டும். சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்கிறது உண்டு. வீட்டில் வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்கிறாங்க, நான் உயிரை கொடுத்து சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்ல தத்துவத்தை உணர்ந்த அவர்கள் வீட்டிலிருந்து என்ன சொல்லுவாங்க, உயிர் வாழ்வதற்கு தானப்பா உன்னை சம்பாதிக்க சொன்னோம், உயிரை கொடுத்து நீ சம்பாதிக்கிறதுன்னா இது என்ன? அது இயற்கைக்கு முரணாக வல்லவா இருக்கிறது. ஆம், இன்றைய சமுதாயத்தில் பெரும்பான்மையான மனிதர்கள் இப்படித்தான் உழைக்கிறார்கள். ஒரு முறை ஆரோக்கியம் என்ற தலைப்பிலே ஒரு 5 நிமிடம் பேசுங்கள் என்று ஒரு கூட்டத்தில் எனக்கு வாய்ப்பளித்தார்கள். ஒரு 300 பேர் இருந்த ஒரு அதிகாரிகள் இருக்கக்கூடிய கூட்டம். அது ஏற்கனவே அவங்களுக்கு நேரம் பத்தாமல் இருக்குது. சரி, 5 நிமிடம் ஆரோக்கியத்தை பற்றி எப்படி பேசுவது? நான் ஒரே வார்த்தை சொல்லிவிட்டேன். என்ன என்று சொன்னார், இந்த ஹெல்த்தை கெடுத்து வெல்த்தை சம்பாதிக்கிறோம். அப்படி சம்பாதித்த அந்த வெல்த்தை எல்லாம் கொண்டு போய் கொடுத்து ஆஸ்பத்திரியில் கொடுத்து இந்த ஹெல்த்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று கொடுக்கிறோம். அந்த வெல்த்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் டெட் பாடியை பின்னாடி வழியாக ஆம்புலன்ஸில் அனுப்பி விடுறாங்க. இதுதான் இன்றைய ஆரோக்கியத்தின் நிலையாக இருக்கிறது. அதனால் ஹெல்த்தை கெடுத்து வெல்த்து சம்பாதிக்காதீங்க. வெல்த்து சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, பொருளீட்டுவது சம்பளம் வாங்கிறதுக்காக கூட இந்த சினம் என்ற அடிப்படையில் உயிராற்றலை விரயம் செய்து, டென்ஷனில் விரயம் செய்து பொருள் ஈட்டுவது வேண்டாம். அப்படித்தான் இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய அந்த பணி இடத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், தொழிலை மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த தொழிலில் சற்று லாபம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆக இப்போ என்ன ஆகிறது? நிறைய பேர் எல்லா சொத்தெல்லாம் சம்பாரிச்சிட்டாங்க, இந்த உயிர் என்ற சொத்தை இழந்து விடுகிறார்கள். ஆரோக்கியத்தை இழந்து பொருளீட்டுவது என்பது இன்று ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு. அது அதீதமாக மாறிவிட்டது. இதை பெருமையாக சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய சமுதாயம். ஆனால் இன்றைய சிந்தனை, சினத்தாலும் உயிர் துகள்கள் வெளியேறுமா? கண்டிப்பாக சினத்தால் மட்டுமே உயிர் துகள்கள் வெளியேறும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தள்ளும் ஆற்றல், விலக்கி நிறுத்தும் ஆற்றல், பாருங்கள், நம்ம விளக்க வேண்டியது எது? கெட்டதை விளக்க வேண்டும் என்று சொல்கிறோம். இங்கே உயிர் துகள்களையே விளக்குவது என்று சொன்னால் அதுதானே ஆதாரம். வாழ்க்கைக்கு ஆதாரமே அதுதானே. உயிரை இழந்து இந்த பொருளையும் பணத்தையும் பெற்று அதை வைத்து என்ன செய்ய போகிறோம்? நிறைய பேர் அப்படிதான், எல்லாமே கிடைத்து விடும், அப்புறமேலே எதுவுமே சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கும். ஒரு படத்தில், ஒரு பழைய ஒரு திரைப்படம், அதில் தேங்காய் சீனிவாசன் பெரிய டைனிங் டேபிள், வசதியாக எல்லா உணவுகளும் இருக்கும். ஆனால் இவருக்கு ஒரு கோப்பையில் கஞ்சி இருக்கும். அந்த கஞ்சி சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்? இவர் ஒவ்வொரு மாத்திரையாக எடுத்து பிரித்து போடுவார். குளோரோமைசின், அந்த மைசின், இந்த மைசின் அப்படின்னு சொல்லி எல்லாமே மைசின்கிற மாத்திரையாக பிரித்து போட்டுட்டு கையில் வச்சுட்டு ஆல் ஆர் மைசின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவார். அவர் எதையுமே சாப்பிட முடியாது. அப்போ இன்னும் பல இடத்தில் இதை உணர்த்தி இருக்கிறார்கள். 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்டுன்னு ஒரு வார்த்தையெல்லாம் அந்த கண்ணதாசன் எழுதியிருப்பார். இப்போது என்ன செய்கிறோம்? அடிப்படை உயிர் துகள்களை இழந்து, அதை இழந்துட்டோம் அப்படி சொன்னோம்னா உயிர் ஆற்றல் இழந்துடுது, ஜீவகாந்தம் குறைஞ்சிடுது, உடம்பில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளின் இயக்கம் குறைஞ்சி போகுது. அப்போ நோய் உண்டாகி விடுகிறது. இது எல்லாத்தையும் இழந்து பொருள் ஈட்ட வேண்டுமா? அப்போ பொருளுக்காக நாம் என்ன செய்கிறோம்? உயிர் துகள்களையே இழக்கிறோம் என்ற ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைய சிந்தனை. ஆக சினம் என்பதே தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது.
அப்போ இதை பற்றி நாம் பல்வேறு சிந்தனைகள் செய்திருக்கிறோம். இன்றைய சிந்தனை உயிர் துகள்களாகவே வெளியேறும் என்பதுதான். சாதாரணமாக மகர்ஷியினுடைய தத்துவங்களிலே ஒரு உச்சகட்டமான தத்துவம் எது என்று சொன்னால், ஜீவகாந்தம் எப்படி செலவாகிறது, ஜீவகாந்தத்தை செலவு செய்துதான் நாம் ஒன்றையும் அனுபவிக்கிறோம் என்பது ரொம்ப உச்சகட்டமான சிந்தனை. இந்த ஒரு சிந்தனை இல்லாதனால தான் இன்றைக்கி உலகத்தில் இவ்வளவு நோய்கள் இருக்கிறது. நான் சொல்வேன், மகரிஷியினுடைய இந்த ஒரு சிந்தனைகளை மட்டும் மக்கள் சிந்தித்து உணர்ந்து கொண்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களில் பாதி பேருக்கு வேலை கிடையாது, பாதி ஆஸ்பத்திரி மூடிடலாம். இந்த ஒரே ஒரு சிந்தனை, அந்த ஜீவகாந்த செலவுக்கு அப்படி ஒரு சிந்தனை என்று சொன்னால், அந்த ஜீவகாந்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய உயிர் துகள் விரயம் என்ற சினம் என்பதற்கு எவ்வளவு சிந்தனை செய்ய வேண்டியிருக்கிறது. மகரிஷி அவர்கள் அந்த வாரத்துக்கு 2 நாள் சிந்தனைக்கு வருவார், செவ்வாய் புதன், வயசான காலத்தில். அப்போ வரும்பொழுது அந்த செவ்வாய் புதனில் அவர் பேசுகிற தலைப்புகளில் பெரும்பான்மையான நாட்களில் அவர் பேசிய தலைப்பு என்னவாக இருக்கும் என்று சொன்னால், இந்த சினம் தவிர்த்தல் என்பதைத்தான் அடிக்கடி பேசியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இன்றைய சமுதாயத்தின் தேவையை உணர்ந்து அவர்கள் அதை பேசியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே சினத்தால் மட்டுமே உயிர்த்துகள்களாக வெளியேறுகிறது, அது திரும்பி வராது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் பணம் போயிடுச்சு, ரைட்டு, இப்போது ஒரு 1000 ரூபா ஏதோ விழுந்து உடஞ்சிருச்சு, 1000 ரூபா போயிடுச்சு. 1000 ரூபாய்க்கு பதிலாக 10,000 ரூபா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஈட்டிக்கொள்ளலாம். ஆனால் அதுக்காக கோவப்பட்டு ஒரு 1000 உயிர்த்துகள் வெளியே போனது திரும்பி வரவே வராது. அப்போ இந்த சிந்தனையை ஆழ்ந்த சிந்தனையாக எடுத்துக்கொள்ளுங்கள். நேற்றைய சிந்தனையிலே நாம் என்ன சொல்லியிருக்கிறோம், சிந்தனைகள் சிந்திப்பதற்கு என்று நாம் நேற்று பேசியிருக்கிறோம். இந்த சிந்தனையை ரொம்ப ஆழமாக சிந்திங்க. இதை அனைவரையும் சிந்திக்க செய்யுங்கள், சமுதாயத்துக்கு சொல்லுங்கள். எப்படி சொல்லுங்கள், நீங்கள் சொல்வது அங்கே சினம் உண்டாகிற மாதிரி சொல்லிடாதீங்க, அதை அமைதியாக சொல்லுங்கள். கேட்பவர்கள் கேட்கட்டும். உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொண்டு பிறர் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் சிந்தனையை சொல்ல வேண்டாம், அவ்வளவுதான். அவர்கள் அதை எதிர்க்கிறார்கள், அதை கேட்கவில்லை என்பதற்காக நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. அவர்கள் உயிராற்றலை காப்பாற்றுவதற்காக நம்ம உயிராற்றலை விரயம் செய்ய வேண்டுமா? இல்லை, அப்படி இல்லை. அமைதியாக சொல்லுங்கள். சொல்ல வேண்டியது நமது கடமை, விதைக்க வேண்டியது நமது பணி. இயேசுநாதர் சொல்வார், விதைப்பதற்கு மட்டுமே உனக்கு அதிகாரம் இருக்கிறது, இதை விதைத்து சமுதாயத்துக்கு விதைப்போம். ஏனென்று சொன்னால் சமுதாய சூழ்நிலை அப்படி இருக்கிறது. அதனால் இன்றைய சிந்தனையை பெரும்பாலான மனிதர்களுக்கு, உங்கள் உறவுகளுக்கு, உங்கள் நட்புகளுக்கு அனுப்புகள்னு சொல்லுவோம். இன்றைக்கி அப்படி இல்லை. இந்த சிந்தனை இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் சிந்தனை செய்யட்டும், உயிராற்றல் காப்பாற்றப்படட்டும், துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை அனைவருக்கும் உருவாகட்டும். நல்ல சிந்தனைகளை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். வாழ்க வளமுடன்.